எங்கள் சித்தியின் வீடு கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது. என் சித்தியின் பையன் எங்கள் வீட்டிலிருந்துதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அன்று அவன் முதலாக என் சித்தியுடன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். என் சித்தி சொன்னார், உன் தம்பி இன்றிலிருந்து இங்கிருந்துதான் பள்ளிக்கு செல்லப் போகிறான். அவனை கவனமாக பார்த்துக்கொள் ரோஹிணி. நீதான் அவனுக்கு தேவையான எல்லா பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத்தர வேண்டும் என்று நான் சொன்னேன். சித்தி, என் தம்பிக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்போது அவன் என்னை மேலிருந்து கீழாக ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தான். அந்த வித்தியாசம் எனக்கு அப்போது புரியவில்லை. என் சித்தியின் மகன் அவன் இருக்கும் ஊரில் உள்ள நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போய்விட்டானா? என் சித்தி அவன் அந்த ஊரிலிருந்தால் அவனை திருத்த முடியாது என்று சொன்னார். அவனுடைய நண்பர்களுக்கு நல்ல பழக்கம் என்பதே கிடையாதா? எனவே அவன் இங்கிருந்து படிக்கட்டும் என்று சொன்னதும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சரி என்று சொன்னார்கள். நானும் அவன் என் சித்தியின் மகன்தானே, என் தம்பிதானே, இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். அவன் பார்ப்பதற்கு கொஞ்சம் வெகுளியானவனாக இருந்தாலும் உள்ளுக்குள் ரொம்பவும் பயங்கரமானவன் என்பது எனக்கு அன்றிரவுதான் தெரியும். நாங்கள் எல்லோரும் சித்தி போன பிறகு இரவு உணவை சாப்பிட்டு பிறகு அவரவர் படுக்கைக்கு போய் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது என் தம்பி ஹாலில் சோபாவில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான். என் சித்தியின் வீட்டில் தொலைக்காட்சி இல்லாததால் அவன் இன்று நாள் முழுவதும் பார்க்கட்ட என்று சொல்லி என் தந்தையும் தாயும் மேலே உள்ள அறையில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் கீழே உள்ள அறையில் படுத்திருந்தேன். அப்போது ஏறத்தாழ 12 மணி இருக்கும். என் தம்பி மெதுவாக என்னுடைய அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். நான் அப்போது விழித்துதான் இருந்தேன். அவன் வருவதை நான் கண்டுகொண்ட பிறகு நான் மல்லாந்து படுத்துக்கொண்டேன். என் அருகில் வந்தவன் என்னுடைய தொலைபேசியை எடுத்து கேமராவை ஆன் செய்து கொண்டான். என் அருகில் வந்து என் உடலை தீண்ட முயற்சித்தான். அப்போதுதான் தெரிந்தது இவன் எவ்வளவு கெட்டுப் போயிருக்கிறான் என்று. மீண்டும் அவன் என் கண்களையும் என் உதடுகளையும் தீண்டினான். நான் அப்போது எதுவும் சொல்லாமல் படுத்து அரைக்கண்ணில் பார்த்து கொண்டிருந்தேன். என் அறை சற்று வெளிச்சம் குறைவாக இருந்ததால் நான் பார்த்து கொண்டிருப்பது அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. அப்போது திடீரென்று என் நெஞ்சின் மேல் அவன் கை வைத்து, அம்மா, என்ன இப்படி இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டான். ஒரு நிமிடம் என் அழகை நினைத்து நான் பொறாமைப்பட்டாலும் என்னுடைய தம்பி இப்படி சொல்கிறான் என்று கொஞ்சம் கவலையாகத்தான் இருந்தது. மீண்டும் அவன் என்னுடைய மேல் சட்டையை மேலே உயர்த்தினான். அப்போது என் இடை அழகு எல்லாம் தெரிந்தது. அவன் மீண்டும் அந்த அழகை படம் பிடித்தான். தொலைபேசி என்னுடையது அல்லவா, பாஸ்வேர்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நான் நினைத்து கொண்டு என்னுடைய தொலைபேசித ஆனே காலையில் எல்லாவற்றையும் அழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு அப்படியே இருந்தேன். அவன் மெதுவாக என் கீழாடையை விலக்கினான். கொஞ்ச நேரம் அவன் அப்படியே நின்றான். அவனுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. திடீரென்று அவன் தன்னுடைய சட்டையையும் கழற்றினான். அப்போதுதான் தெரிந்தது அவன் என்னை அடைய நினைக்கிறான் என்று. நான் திடீரென்று எழுது, டே, என்னடா செய்கிறாய் என்று கேட்டேன். அவன் பயத்தில் திடீரென்று தனது சட்டையை போட்டுக்கொண்டு ஓட நான் அவனை பிடித்து கொண்டேன். சொல், எதற்காக என் அறைக்கு வந்தாய் என்று கேட்டேன். அவன், இல்ல நான் நீங்க தூங்கிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன் என்று சொன்னான். டே, பொய் சொல்லாதே, நீ என்னென்ன செய்தாய் என்று எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன். நீ என் அழகை பார்த்து வியந்து ஏதேனும் சுய இன்பம் பெற்று கொண்டிருந்தாய். நான் அதை கவனித்தேன் என்று சொன்ன பிறகு அவனுடைய முகம் வாடியது. அவன் என்னிடம் கெஞ்சி அழ ஆரம்பித்தான். என்னுடைய அம்மாவிடம் சொல்லிவிட வேண்டாம், பெரியப்பா பெரியம்மாவிடமும் சொல்லிவிட வேண்டாம் என்று என்னிடம் கெஞ்சினான். சரி, நான் சொல்ல மாட்டேன் என்றேன். அப்போது அவன் கொஞ்சம் தயக்கத்தோடு, நான் இங்கேயே படுத்துக்கொள்ளவா உங்களோடு என்று சொன்னான். இப்போது நான் கொஞ்சம் தயங்கினாலும் அவன் கேட்ட பிறகு, நீ இப்போது இப்படி செய்கிறாய், என் அருகில் படுத்துவிட்டால் என்னென்ன செய்வாய் என்று நான் கேட்டேன். அதற்கு, ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், நான் படுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னான். அப்போது சரி என்று அவனை படுக்க வைத்துவிட்டு நானும் படுத்திருந்தேன். மீண்டும் 2 மணி அளவில் அவன் என் உடலோடு உடலாக ஒட்டியிருந்தான். நான் அவனை தள்ளிவிடச் செய்தேன். ஆனால் அவன் தள்ளி சென்று மீண்டும் நான் தூங்கிய பிறகு என் அருகில் வந்து ஒட்டிக்கொண்டான். காலை பொழுது விடிந்தது. அப்போது என் தொலைபேசியை எடுத்து நான் பார்த்தபோது என் தொலைபேசியில் ஒரு படங்களும் இல்லை. இந்த தொலைபேசியில்தானே படம் பிடித்தான், இப்போது இல்லையே என்று கேட்டதற்கு, நான் அப்போதே ஃபேஸ்புக்கில் அப்லோட் செய்துவிட்டேன் என்று சொன்னான். நான் பயத்தில் உறைந்து என்னுடைய ஃபேஸ்புக் கணக்கில் போய் பார்த்தேன். அங்கேயும் என்னுடைய படங்கள் இல்லை. எங்கள் சித்தியின் வீடு கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது.
என் சித்தியின் பையன் எங்கள் வீட்டிலிருந்துதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அன்று அவன் முதலாக என் சித்தியுடன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். என் சித்தி சொன்னார், உன் தம்பி இன்றிலிருந்து இங்கிருந்துதான் பள்ளிக்கு செல்லப் போகிறான். அவனை கவனமாக பார்த்துக்கொள் ரோகிணி. நீதான் அவனுக்கு தேவையான எல்லா பாடங்களையும் படிப்பெண்களையும் கற்றுத்தர வேண்டும் என்று. நான் சொன்னேன், சித்தி, என் தம்பிக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்போது அவன் என்னை மேலிருந்து கீழாக ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தான். அந்த வித்தியாசம் எனக்கு அப்போது புரியவில்லை. என் சித்தியின் மகன் அவன் இருக்கும் ஊரில் உள்ள நண்பர்களோடு சேர்ந்து கெட்டுப்போய்விட்டானாம். என் சித்தி அவன் அந்த ஊரில் இருந்தால் அவனை திருத்த முடியாதென்று சொன்னார். அவனுடைய நண்பர்களுக்கு நல்ல பழக்கம் என்பதே கிடையாதாம். எனவே அவன் இங்கிருந்து படிக்கட்டும் என்று சொன்னதும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சரி என்று சொன்னார்கள். நானும் அவன் என் சித்தியின் மகன்தானே, என் தம்பிதானே, இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். அவன் பார்ப்பதற்கு கொஞ்சம் வெகுளியானவனாக இருந்தாலும் உள்ளுக்குள் ரொம்பவும் பயங்கரமானவன் என்பது எனக்கு அன்றிரவுதான் தெரியும். நாங்கள் எல்லோரும் சித்தி போன பிறகு இரவு உணவை சாப்பிட்டு பிறகு அவரவர் படுக்கைக்கு போய் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது என் தம்பி ஹாலில் சோபாவில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான். என் சித்தியின் வீட்டில் தொலைக்காட்சி இல்லாததால் அவன் இன்று நாள் முழுவதும் பார்க்கட்டும் என்று சொல்லி என் தந்தையும் தாயும் மேலே உள்ள அறையில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் கீழே உள்ள அறையில் படுத்திருந்தேன். அப்போது ஏறத்தாழ 12 மணி இருக்கும். என் தம்பி மெதுவாக என்னுடைய அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். நான் அப்போது விழித்துதான் இருந்தேன். அவன் வருவதை நான் கண்டுகொண்ட பிறகு நான் மல்லாந்து படுத்துக் கொண்டேன். என் அருகில் வந்தவன் என்னுடைய தொலைபேசியை எடுத்து கேமராவை ஆன் செய்து கொண்டான். என் அருகில் வந்து என் உடலை தீண்ட முயற்சித்தான். அப்போதுதான் தெரிந்தது இவன் எவ்வளவு கெட்டுப் போயிருக்கிறான் என்று. மீண்டும் அவன் என் கண்களையும் என் உதடுகளையும் தீண்டினான். நான் அப்போது எதுவும் சொல்லாமல் படுத்து அரைக்கண்ணில் பார்த்து கொண்டிருந்தேன். என் அறை சற்று வெளிச்சம் குறைவாக இருந்ததால் நான் பார்த்து கொண்டிருப்பது அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. அப்போது திடீரென்று என் நெஞ்சின் மேல் அவன் கை வைத்து, அம்மா, என்ன இப்படி இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டான். ஒரு நிமிடம் என் அழகை நினைத்து நான் பொறாமைப்பட்டாலும் என்னுடைய தம்பி இப்படி சொல்கிறான் என்று கொஞ்சம் கவலையாகத்தான் இருந்தது. மீண்டும் அவன் என்னுடைய மேல் சட்டையை மேலே உயர்த்தினான். அப்போது என் இடை அழகு எல்லாம் தெரிந்தது. அவன் மீண்டும் அந்த அழகை படம் பிடித்தான். தொலைபேசி என்னுடையதல்லவா, பாஸ்வேர்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நான் நினைத்து கொண்டு என்னுடைய தொலைபேசிதான் ஆனே, காலையில் எல்லாவற்றையும் அழித்துவிடலாம் என்று நினைத்து கொண்டு அப்படியே இருந்தேன். அவன் மெதுவாக என் கீழாடையை விலக்கினான். கொஞ்ச நேரம் அவன் அப்படியே நின்றான். அவனுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. திடீரென்று அவன் தன்னுடைய சட்டையையும் கழற்றினான். அப்போதுதான் தெரிந்தது அவன் என்னை அடைய நினைக்கிறான் என்று. நான் திடீரென்று எழுந்து, டே, என்னடா செய்கிறாய் என்று கேட்டேன். அவன் பயத்தில் திடீரென்று தனது சட்டையை போட்டுக்கொண்டு ஓட நான் அவனை பிடித்து கொண்டேன். சொல், எதற்காக என் அறைக்கு வந்தாய் என்று கேட்டேன். அவன் இல்லை இல்லை, நீங்க தூங்கிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன் என்று சொன்னான். டே, பொய் சொல்லாதே, நீ என்னென்ன செய்தாய் என்று எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன். நீ என் அழகை பார்த்து வியந்து ஏதேனும் சுய இன்பம் பெற்று கொண்டிருந்தாய். நான் அதை கவனித்தேன் என்று சொன்ன பிறகு அவனுடைய முகம் வாடியது. அவன் என்னிடம் கெஞ்சி அழ ஆரம்பித்தான். என்னுடைய அம்மாவிடம் சொல்லிவிட வேண்டாம், பெரியம்மாவிடமும் சொல்லிவிட வேண்டாம் என்று என்னிடம் கெஞ்சினான். சரி, நான் சொல்ல மாட்டேன் என்றேன். அப்போது அவன் கொஞ்சம் தயக்கத்தோடு, நான் இங்கே படுத்துக்கொள்ளவா உங்களோடு என்று சொன்னான். இப்போது நான் கொஞ்சம் தயங்கினாலும் அவன் கேட்ட பிறகு, நீ இப்போது இப்படி செய்கிறாய், என் அருகில் படுத்துவிட்டால் என்னென்ன செய்வாய் என்று நான் கேட்டேன். அதற்கு, ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், நான் படுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னான். அப்போது சரி என்று அவனை படுக்க வைத்துவிட்டு நானும் படுத்திருந்தேன். மீண்டும் 2 மணி அளவில் அவன் என் உடலோடு உடலாக ஒட்டியிருந்தான். நான் அவனை தள்ளிவிடச் செய்தேன். ஆனால் அவன் தள்ளி சென்று மீண்டும் நான் தூங்கிய பிறகு என் அருகில் வந்து ஒட்டிக்கொண்டான். காலை பொழுது விடிந்தது. அப்போது என் தொலைபேசியை எடுத்து நான் பார்த்தபோது என் தொலைபேசியில் ஒரு படங்களும் இல்லை. இந்த தொலைபேசியில்தானே படம் பிடித்தான். இப்போது இல்லையே என்று கேட்டதற்கு, நான் அப்போதே ஃபேஸ்புக்கில் அப்லோட் செய்துவிட்டேன் என்று சொன்னான். நான் பயத்தில் உறைந்து என்னுடைய ஃபேஸ்புக் கணக்கில் போய் பார்த்தேன். அங்கேயும் என்னுடைய படங்கள் இல்லை. அப்போது அவனிடம் கேட்டேன், நீ எந்த தளத்தில் பதிவிட்டாய்? நான் பதிவிட்டது என்னுடைய சொந்த கணக்கில்.
அது என்னுடைய போன் தொலைந்து விட்டது. ஆனால் பாஸ்வேர்ட் நம்பர் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி பிறகு அவனிடம் சொன்னேன், நான் சொல்வதை கேள். அந்த படங்களை அழித்து விடு. இந்த படங்கள் வெளியே வந்தால் என்ன ஆகும் என்று தெரியுமா? அப்போது அவன் சொன்னான், நான் அதை லாக் செய்து வைத்திருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. நான் ஒரு போன் எடுத்து கணக்கை திறந்து அதன் பிறகுதான் ஏதாவது செய்ய வேண்டும். டே தம்பி, நீ என்ன சொல்கிறாய்? நான் உன் அக்கா என்று சொன்னேன். எனக்கு தெரியாதே, நான் இப்போதுதான் வந்திருக்கிறேன். உங்களுடன் பெரியதாக பழக்கமில்ல, நீங்க வேற அழகா இருக்கீங்க. என்ன செய்வது? உங்களுடைய படமெல்லாம் என்னுடைய கணக்கில் இருக்கிறது. நான் ஒரு தொலைபேசி மட்டும் வாங்கினால் அதை பதிவேற்றி விடுவேன் என்று என்னை மிரட்டினான். என்னை அப்படி செய்து விடாதே, என் குடும்பம் என்ன ஆகும் என்று அவனிடம் கலங்கியபடி கேட்டேன். அதற்கு முடியாது, நான் சொல்வதை கேட்டால் உங்கள் படங்களை மீண்டும் தருகிறேன் என்று சொன்னான். சரி, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று நான் சொன்னேன். அதற்கு, இன்றிரவு நானும் உங்கள் அருகில்தான் படுப்பேன், உங்களுடன் இருப்பேன், நீங்கள் அதற்கு அனுமதி தர வேண்டும். உங்கள் அம்மா அப்பா முடியாது என்று சொன்னாலும் என் தம்பிதானே, பரவாயில்லை என்று நீங்கள்தான் அழைத்துச் செல்ல வேண்டும். இல்லை என்றால் நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒருவித மமதையில் சொன்னான். நானும் சரி என்று சொன்னவுடன் அந்த நாள் மாலையில் அவன் குளித்துவிட்டு என்னை அழைத்து நேரத்தோடு என் அறைக்கு வந்துவிட்டான். அறைக்கதவை எப்போதும் நான் மூட மாட்டேன். ஆனால் அவன் உள்ளே வந்ததும் அறைக்கதவை மூடிவிட்டு என் அருகில் படுத்துக் கொண்டான். இரவு 10 மணி இருக்கும். அவன் என் உடலை தொட்டான். நான் வேண்டாம், எங்க அப்பாவிடம் சொல்லுவேன் என்று சொன்னதற்கு, உங்கள் படம் என் கையில் இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறதா என்று சொன்னான். நான் ஒரு நிமிடம் பயத்தில், சரி, என்னதான் செய்ய போறான், சிறுவன்தானே, உனக்கு என்ன தெரியும் என்று அசட்டையாக இருந்து கொண்டேன். ஆனால் உருவத்தில்தான் சிறியவன். அவன் மற்ற வேலைகளையெல்லாம் பெரியவர்களை மீறும் அளவுக்கு அவனிடம் திறமை இருந்தது. அன்றை இரவு முழுவதும் அவன் என்னை சுற்றி சுற்றி விளையாடி திரிந்தான். அவன் செய்வதை அனுபவிக்க முடியாமல், தட்டி கழிக்கவும் முடியாமல் பரிதவித்து நின்று கொண்டிருந்தேன். அந்த நாள் விடிந்தது. அப்போது என்னுடைய அம்மா என் அறைக்கு வந்தாள். நானும் என் தம்பியும் கட்டி அணைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்தோம். எங்கள் உடலில் ஒரு சொட்டு துணிகள் இல்லை. எங்கள் அம்மா அதை பார்த்த பிறகு அலறி அடித்துக்கொண்டு என் அப்பாவிடம் சென்று இதை பற்றி சொல்லிவிட்டார். அப்போது என் அப்பா வரும்போது என் அம்மா என் உடலை போர்வையால் போர்த்திவிட்டாள். என் அப்பா வந்து கண்ணீருடன், என்ன இது என்று சத்தமாக கேட்டபோது அந்த சத்தத்தில் நாங்கள் விழித்து கொண்டோம். பார்த்தால் பொழுது விடிந்திருந்தது. என் அப்பாவும் அம்மாவும் முன்னே நின்றிருந்தார்கள். எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து பார்த்தேன். அப்போது, என்ன ரோஹிணி இது, அவன் உன் தம்பி, அவனை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று என்னை தவறாக நினைத்து கேட்டார்கள். அப்போது நான் அழுதேன், புலம்பினேன், கெஞ்சினேன், கதறினேன். பிறகு எங்கள் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, இவன் இன்றிரவு வந்து என் தொலைபேசியை வைத்து என்னை பலவிதமாக படம் பிடித்து அவன் பேஸ்புக் கணக்கில் பதிவேற்றி இருக்கிறானாம். நான் அவனுடன் இப்படி இருக்காவிட்டால் அவன் அதை உலகிற்கு காட்டிவிடுவான் என்று பயமுறுத்தினான். அதனால் நான் இப்படி செய்தேன் அம்மா என்று சொன்னேன். அதற்கு எங்கள் அம்மா, என் தங்கையின் மகனே, நீ இப்படி செய்கிறாய், இது நியாயமா என்று சொல்லி என் சித்திக்கு தொலைபேசியில் அழைத்து என் சித்தியை வரவழைத்தார்கள். என் அப்பா போலீசுக்கு தகவல் சொல்லி என் வீட்டுக்கு வரவழைத்தார். வீட்டுக்கு வந்த போலீசார் என் தம்பியை மிரட்டி, நீ பிடித்த படங்கள் எங்க என்று கேட்டபோது, நான் படங்களை பிடிக்கவே இல்லை என்று சொன்னான். உண்மையில் அதுதான் உண்மை. அவன் படங்கள் எதுவும் பிடிக்கவில்லை. என்னுடைய தொலைபேசி லாக்காயிருக்கும்போது கேமரா ஆன் செய்ய முடியாது. அப்படி இருக்கையில் இவன் படம் பிடித்திருக்க மாட்டான் என்பதை அப்போது நான் யோசித்துக் கொண்டேன். பிறகு ஏன் படம் பிடித்திருக்கிறேன் என்று பொய் சொன்னான் என்று கேட்டதற்கு, நான் பொய் சொல்லவில்லை, என் அக்காதான் சொன்னாள். அவளுடன் வந்து என்னை இருக்கச் சொல்லி நான் சரி என்று அவளுடன் படுத்துக்கொண்டேன். எனக்கும் தனியாக படுத்துக்கொள்ள பயம் என்பதால். ஆனால் அன்றிரவு என் அக்கா என்னை ஏதேதோ செய்து என்னை அவளுடையதாக்கிக் கொண்டாள். அவளின் பருவம் அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியாதல்லவா என்று சொல்ல என் குடும்பமே வாயில் கை வைத்தார்கள். போலீசார் என்னை ஒருவிதமான பார்வையில் பார்த்தார்கள். நானும் திகைத்தபடி என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தேன். மேலும் அவன், என் அக்கா என்னை அவள் அருகில் படுக்க சொல்லி இரவு முழுவதும் என்னை பலமுறை பலவிதமாக தேவைக்கு பயன்படுத்தி கொண்டாள். எனக்கு இப்போது 17 வயது. எனக்கு இதில் எந்த அனுபவமும் எந்த சுகமும் தெரியாது. இந்த வயதில் எனக்கு படிப்பதற்காகவே என் அம்மா இங்கே விட்டுச் சென்றாள். ஆனால்
என் அக்கா என்னை தம்பி என்று கூட நினைக்காமல் அவளுடைய இஷ்டத்துக்கு என்னை நிறைவேற்றிக் கொண்டாள். இந்த விஷயம் முதல் நாளிலிருந்தே நடக்கிறது. நான் தான் பயத்தில் யாரிடமும் சொல்லாமல் இருந்தேன் என்று சொன்னதும் என் தாய் என் கன்னத்தில் வேகமாக அறைந்தார். அந்த அடி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் அப்பா கண் கலங்கியபடி அருகிலிருந்த சோபாவில் உடைந்து அமர்ந்தார். நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்தபடி, ஏன் தம்பி இப்படி பொய் சொல்கிறாய்? நீதானே என்னை படம் பிடித்திருக்கிறேன். நான் சொல்வதை கேள், இல்லையென்றால் பதிவேற்றி விடுவேன் என்று என்னை பயமுறுத்தினாய். இப்போது ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் எப்போது அக்கா அப்படி சொன்னேன்? நீங்கள்தான் சொன்னீர்கள். என்னுடன் இப்படி இரு, உனக்கு தேவையான பணம், சாக்லேட் எல்லாம் வாங்கி தருகிறேன் என்று. இப்போது ஏன் மாற்றி சொல்கிறா என்று என்னிடம் கேட்டான். நான் சொன்னதை யாரும் நம்பவில்லை. ஏனென்றால் எனது வயது 25. என்னுடைய பருவத்தை அவர்கள் கடந்துதான். அப்போது அவனிடம் கேட்டேன், நீ எந்த தளத்தில் பதிவிட்டாய்? நான் பதிவிட்டது என்னுடைய சொந்த கணக்கில். அது என்னுடைய போன் தொலைந்து விட்டது. ஆனால் பாஸ்வேர்ட் நம்பர் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி பிறகு அவனிடம் சொன்னேன், நான் சொல்வதை கேள். அந்த படங்களை அழித்துவிடு. இந்த படங்கள் வெளியே வந்தால் என்ன ஆகும் என்று தெரியுமா? அப்போது அவன் சொன்னான், நான் அதை லாக் செய்து வைத்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாது. நான் ஒரு போன் எடுத்து கணக்கை திறந்து அதன் பிறகுதான் ஏதாவது செய்ய வேண்டும். டே தம்பி, நீ என்ன சொல்கிறாய்? நான் உன் அக்கா என்று சொன்னேன். எனக்கு தெரியாதே, நான் இப்போதுதான் வந்திருக்கிறேன். உங்களுடன் பெரியதாக பழக்கமில்லை. நீங்க வேற அழகா இருக்கீங்க. என்ன செய்வது? உங்களுடைய படமெல்லாம் என்னுடைய கணக்கில் இருக்கிறது. நான் ஒரு தொலைபேசி மட்டும் வாங்கினால் அதை பதிவேற்றி விடுவேன் என்று என்னை மிரட்டினான். என்னை அப்படி செய்து விடாதே. என் குடும்பம் என்ன ஆகும் என்று அவனிடம் கலங்கியபடி கேட்டேன். அதற்கு, முடியாது, நான் சொல்வதை கேட்டால் உங்கள் படங்களை மீண்டும் தருகிறேன் என்று சொன்னான். சரி, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று நான் சொன்னேன். அதற்கு, இன்றிரவு நானும் உங்கள் அருகில்தான் படுப்பேன், உங்களுடன் இருப்பேன். நீங்கள் அதற்கு அனுமதி தர வேண்டும். உங்கள் அம்மா அப்பா முடியாது என்று சொன்னாலும் என் தம்பிதானே, பரவாயில்லை என்று நீங்கள்தான் அழைத்துச் செல்ல வேண்டும். இல்லை என்றால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒருவித மமதையில் சொன்னான். நானும் சரி என்று சொன்னவுடன் அந்த நாள் மாலையில் அவன் குளித்துவிட்டு என்னை அழைத்து நேரத்தோடு என் அறைக்கு வந்துவிட்டான். அறை கதவை எப்போதும் நான் மூட மாட்டேன். ஆனால் அவன் உள்ளே வந்ததும் அறை கதவை மூடிவிட்டு என் அருகில் படுத்துக் கொண்டான். இரவு 10 மணி இருக்கும். அவன் என் உடலை தொட்டான். நான் வேண்டாம், எங்க அப்பாவிடம் சொல்லுவேன் என்று சொன்னதற்கு, உங்கள் படம் என் கையில் இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறதா என்று சொன்னான். நான் ஒரு நிமிடம் பயத்தில், சரி, என்னதான் செய்ய போறான்? சிறுவன்தானே, உனக்கு என்ன தெரியும் என்று அசட்டையாக இருந்து கொண்டேன். ஆனால் உருவத்தில்தான் சிறியவன். அவன் மற்ற வேலைகளை எல்லாம் பெரியவர்களை மீறும் அளவுக்கு அவனிடம் திறமை இருந்தது. அன்றை இரவு முழுவதும் அவன் என்னை சுற்றி சுற்றி விளையாடி திரிந்தான். அவன் செய்வதை அனுபவிக்க முடியாமல், தட்டி கழிக்கவும் முடியாமல் பரிதவித்து நின்று கொண்டிருந்தேன். அந்த நாள் விடிந்தது. அப்போது என்னுடைய அம்மா என் அறைக்கு வந்தாள். நானும் என் தம்பியும் கட்டி அணைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்தோம். எங்கள் உடலில் ஒரு சொட்டு துணிகள் இல்லை. எங்கள் அம்மா அதை பார்த்த பிறகு அலறி அடித்துக்கொண்டு என் அப்பாவிடம் சென்று இதை பற்றி சொல்லிவிட்டார். அப்போது என் அப்பா வரும்போது என் அம்மா என் உடலை போர்வையால் போர்த்திவிட்டாள். என் அப்பா வந்து கண்ணீருடன், என்ன இது என்று சத்தமாக கேட்டபோது அந்த சத்தத்தில் நாங்கள் விழித்து கொண்டோம். பார்த்தால் பொழுது விடிந்திருந்தது. என் அப்பாவும் அம்மாவும் முன்னே நின்றிருந்தார்கள். எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து பார்த்தேன். அப்போது, என்ன ரோஹிணி இது? அவன் உன் தம்பி. அவனை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று என்னை தவறாக நினைத்து கேட்டார்கள். அப்போது நான் அழுதேன், புலம்பினேன், கெஞ்சினேன், கதறினேன். பிறகு எங்கள் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, இவன் இன்றிரவு வந்து என் தொலைபேசியை வைத்து என்னை பலவிதமாக படம் பிடித்து அவன் பேஸ்புக் கணக்கில் பதிவேற்றி இருக்கிறானாம். நான் அவனுடன் இப்படி இருக்காவிட்டால் அவன் அதை உலகிற்கு காட்டி விடுவான் என்று பயமுறுத்தினான். அதனால் நான் இப்படி செய்தேன் அம்மா என்று சொன்னேன். அதற்கு எங்கள் அம்மா, என் தங்கையின் மகனே, நீ இப்படி செய்கிறாய், இது நியாயமா என்று சொல்லி என் சித்திக்கு தொலைபேசியில் அழைத்து என் சித்தியை வரவழைத்தார்கள். என் அப்பா போலீசுக்கு தகவல் சொல்லி என் வீட்டுக்கு வரவழைத்தார். வீட்டுக்கு வந்த போலீசார் என் தம்பியை மிரட்டி, நீ பிடித்த படங்கள் எங்க என்று கேட்டபோது, நான் படங்களை பிடிக்கவே இல்லை என்று சொன்னான். உண்மையில் அதுதான் உண்மை. அவன் படங்கள் எதுவும் பிடிக்கவில்லை. என்னுடைய தொலைபேசி லாக்கா இருக்கும்போது கேமரா ஆன் செய்ய முடியாது.
அப்படி இருக்கையில் இவன் படம் பிடித்திருக்க மாட்டான் என்பதை அப்போது நான் யோசித்துக் கொண்டேன். பிறகு ஏன் படம் பிடித்திருக்கிறேன் என்று பொய் சொன்னான் என்று கேட்டதற்கு, நான் பொய் சொல்லவில்லை, என் அக்காதான் சொன்னாள். அவளுடன் வந்து என்னை இருக்க சொல்லி நான் சரி என்று அவளுடன் படுத்துக்கொண்டேன். எனக்கும் தனியாக படுத்துக்கொள்ள பயம் என்பதால். ஆனால் அன்றிரவு என் அக்கா என்னை ஏதேதோ செய்து என்னை அவளுடையதாக்கிக் கொண்டாள். அவளின் பருவம் அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியாதல்லவா என்று சொல்ல என் குடும்பமே வாயில் கை வைத்தார்கள். போலீசார் என்னை ஒருவிதமான பார்வையில் பார்த்தார்கள். நானும் திகைத்தபடி என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தேன். மேலும் அவன், என் அக்கா என்னை அவள் அருகில் படுக்கச் சொல்லி இரவு முழுவதும் என்னை பலமுறை பலவிதமாக தேவைக்கு பயன்படுத்தி கொண்டாள். எனக்கு இப்போது 17 வயது. எனக்கு இதில் எந்த அனுபவமும் எந்த சுகமும் தெரியாது. இந்த வயதில் எனக்கு படிப்பதற்காகவே என் அம்மா இங்கே விட்டுச் சென்றாள். ஆனால் என் அக்கா என்னை தம்பி என்று கூட நினைக்காமல் அவளுடைய இஷ்டத்துக்கு என்னை நிறைவேற்றிக் கொண்டாள். இந்த விஷயம் முதல் நாளிலிருந்தே நடக்கிறது. நான் தான் பயத்தில் யாரிடமும் சொல்லாமல் இருந்தேன் என்று சொன்னதும் என் தாய் என் கன்னத்தில் வேகமாக அறைந்தார். அந்த அடி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் அப்பா கண் கலங்கியபடி அருகிலிருந்த சோபாவில் உடைந்து அமர்ந்தார். நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்தபடி, ஏன் தம்பி இப்படி பொய் சொல்கிறாய்? நீதானே என்னை படம் பிடித்திருக்கிறேன், நான் சொல்வதை கேள், இல்லை என்றால் பதிவேற்றி விடுவேன் என்று என்னை பயமுறுத்தினாய். இப்போது ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் எப்போது அக்கா அப்படி சொன்னேன்? நீங்கள்தான் சொன்னீர்கள், என்னுடன் இப்படி இரு, உனக்கு தேவையான பணம் சாக்லேட் எல்லாம் வாங்கி தருகிறேன் என்று. இப்போது ஏன் மாற்றிச் சொல்கிறாய் என்று என்னிடம் கேட்டான். நான் சொன்னதை யாரும் நம்பவில்லை. ஏனென்றால் எனது வயது 25. என்னுடைய பருவத்தை அவர்கள் கடந்து. எங்கள் சித்தியின் வீடு கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது. என் சித்தியின் பையன் எங்கள் வீட்டிலிருந்துதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அன்று அவன் முதலாக என் சித்தியுடன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். என் சித்தி சொன்னார், உன் தம்பி இன்றிலிருந்து இங்கிருந்துதான் பள்ளிக்கு செல்ல போகிறான். அவனை கவனமாக பார்த்துக்கொள் ரோஹிணி. நீதான் அவனுக்கு தேவையான எல்லா பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத்தர வேண்டும் என்று நான் சொன்னேன். சித்தி, என் தம்பிக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்போது அவன் என்னை மேலிருந்து கீழாக ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தான். அந்த வித்தியாசம் எனக்கு அப்போது புரியவில்லை. என் சித்தியின் மகன். அவன் இருக்கும் ஊரில் உள்ள நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போய்விட்டானா. என் சித்தி, அவன் அந்த ஊரில் இருந்தால் அவனை திருத்த முடியாது என்று சொன்னார். அவனுடைய நண்பர்களுக்கு நல்ல பழக்கம் என்பதே கிடையாதா. எனவே அவன் இங்கிருந்து படிக்கட்டும் என்று சொன்னதும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சரி என்று சொன்னார்கள். நானும் அவன் என் சித்தியின் மகன்தானே, என் தம்பிதானே, இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். அவன் பார்ப்பதற்கு கொஞ்சம் வெகுளியானவனாக இருந்தாலும் உள்ளுக்குள் ரொம்பவும் பயங்கரமானவன் என்பது எனக்கு அன்றிரவுதான் தெரியும். நாங்கள் எல்லோரும் சித்தி போன பிறகு இரவு உணவை சாப்பிட்டு பிறகு அவரவர் படுக்கைக்கு போய் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது என் தம்பி ஹாலில் சோபாவில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான். என் சித்தியின் வீட்டில் தொலைக்காட்சி இல்லாததால் அவன் இன்று நாள் முழுவதும் பார்க்கட்ட என்று சொல்லி என் தந்தையும் தாயும் மேலே உள்ள அறையில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் கீழே உள்ள அறையில் படுத்திருந்தேன். அப்போது